நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல இது மாதிரி நம்ம சிஎஸ்ஆர் நெட் வீடியோஸ் நம்ம சைடுல பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்துட்டு இருக்க செஷன் என்ன அப்படின்னா செட் டிஆர்பி ஓரியன்டட் வீடியோஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months முன்னாடி இந்த வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். அதுல கண்டினியூஸா அது இருக்கு. இந்த சென்ஸ் அது கண்டினியூஸா வீடியோஸ்னுடைய கண்டினியூஷன் இல்ல, இந்த பிளேலிஸ்ட்னுடைய கண்டினியூஷன். அது லாஸ்டா பார்த்து வந்து சைக்கிளிக் குரூப்ஸ் வெர்ஷன்ஸ். சோ அதுல நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து சம் ஸ்பெஷல் குரூப்ஸ். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேஜரா நம்ம டீல் பண்றது வந்து சிமெட்ரி குரூப்ஸ். சிமெட்ரி குரூப் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்டான குரூப். இந்த குரூப்னுடைய ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ அமைய போகுது கம்ப்ளீட்டா. அதாவது மாடல் அல்ஜிப்ரால S3 வச்சு SN, S3, S5, S7 அத வச்சு ஆல்டர்னேட்டிங் குரூப்ஸ் இத வச்சு தான் மொத்த என்டையர் பேஸ்மே அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பெக்குலியரான குரூப்பும் கூட இது. சோ இத நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிமெட்ரி குரூப்ஸ் இந்த குரூப் எப்படி அமையுது அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ்னால அமையுது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் S2 அப்படிங்கற ஒரு செட் ஃப்ரேம் பண்றேன். செட் வந்து 1 2 அப்படிங்கறத நான் சொல்றேன். அவ்வளவுதான். செட்டோட பேர் வந்து S2. S2னா ரெண்டு எலிமெண்ட் உள்ள இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டு எலிமெண்ட்ங்கிறது இங்க நான் பேசுறேன். பட் ஆக்சுவல் ஆர்டர் ஆஃப் Sn வந்து n ஃபேக்டோரியல். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். n ஃபேக்டோரியல்ங்கிறது ஆக்சுவல் ஆர்டர். சோ சிமெட்ரிக் குரூப் பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் அதோட பேஸ் தெரியாதவங்க இந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம் கிளியரா. சோ இப்போ S2 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்ல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இத வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணனும். சோ அப்ப ஆர்டர் ஆஃப் S2 எத்தனை இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்ல ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 இருக்கு. இத வச்சு நீங்க ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணனும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 வச்சு நான் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்றேன். 1 2 1 goes to 1 2 goes to 2 அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். இத வந்து சிம்பாலிக்கா நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா f(1 = 1 f(2 = 2) அப்படி எழுதுவோம். இது ஒரு நோட்டேஷன். இதே மாதிரி வேற மாதிரியும் டீல் பண்ணலாம். எப்படி டொமைன் ப்ராப்ளம் அப்படின்னா 1 goes to 2 2 goes to 1 அப்படி டீல் பண்ணலாம். இந்த மாதிரி செக்டார்ஸ் நம்ம எப்படி டீல் பண்ணலாம்னா f(1 = 2) அப்படினும் f(2 = 1) அப்படினும் நம்மளால டீல் பண்ண முடியும். இத வந்து ஒரு பெர்முடேஷன் நோட்டேஷன்ல கொடுக்கறாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே பேசிக் கிளாसेसல படிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே. இது வந்து பெர்முடேஷன் நோட்டேஷன்ல எந்த மாதிரி டீல் பண்றோம் அப்படினா 1 2 1 goes to 1. சோ அத 1 வந்து கீழ போடுறோம். 2 goes to 2. ஓகேவா? அதே மாதிரி 1 2 2 1 goes to 2 2 goes to 1. சோ இந்த மாதிரி S2 ல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரேம் வருது வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன். ஏன் இந்த இடத்துல காம்போசிஷன் ஆபரேஷன் யூஸ் ஆகுது அப்படினா ஃபங்க்ஷன்னாலே நமக்கு பெரிய காம்போசிஷன் தான் மேஜரா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சோ நீங்க பார்க்குற பெர்முடேஷன் SN அப்படிங்கிற சிமெட்ரிக் குரூப்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெர்முடேஷன்ஸும் கம்ப்ளீட்டா அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன நோட்டேஷன்ஸ். எதுவுமே வந்து அது மீனிங் கிடையாது. ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு சிம்பாலிக் நோட்டேஷன்ஸா மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? இதுல வந்து எதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல் செட்டப்ல இது வந்து அமைஞ்சிருக்காது. கம்ப்ளீட்டா இது ஒரு நோட்டேஷன்ஸ்ல மட்டும் தான் இது இருக்கும். ஓகேவா? சோ இது ஒரு சின்ன விஷயம். we got to know this. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன டீல் பண்ணலாம் அப்படினா S2 S3 இந்த மாதிரி பல விதமான செக்டார்ஸ்க்கு நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். சோ அத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ அதுல வந்து நெக்ஸ்ட் டீல் பண்றது வந்து S3 ல பொதுவா பாத்தீங்க அப்படினா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு நம்ம பேசியிருக்கோம். because order of Sn வந்து n ஃபேக்டோரியல். அப்ப order of Sn வந்து order of S3 பேசும்போது 3 ஃபேக்டோரியல் 6 எலிமெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? 6 எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும். இப்போ இத டீல் பண்ணும்போது S3ங்க செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3. அந்த S3ங்க நோட்டேஷன்ல யாரெல்லாம் சிம்பிள்ஸ் ஆக்ட் ஆவா அப்படினா 3 சிம்பிள்ஸ் 1 2 3 அப்படிங்கிற சிம்பிள்ஸ். இப்போ இத வச்சு எப்படி நோட்டேஷன் கொடுக்கலாம் அப்படினா 1 2 3 1 goes to 2 1 goes to 1 2 goes to 2 3 goes to 3. இது ஒரு நோட்டேஷன். இதெல்லாம் நோட்டேஷன்ஸ். இதுக்கு பேர் வந்து பெர்முடேஷன். பெர்முடேஷன் இஸ் a function from S3 to S3. ஓகேவா? அப்படிதான் நம்ம பண்ணோம். S2 ஒரு நோட்டேஷன் காட்னேன் இல்லையா? 1 goes to 1 2 goes to 2 ஒரு நோட்டேஷன், 1 goes to 2 2 goes to 1 ஒரு நோட்டேஷன் பாத்துக்கணும். இது மாதிரி நோட்டேஷன்ஸா தான் எல்லாமே ஆக்ட் ஆகுதே தவிர இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அர்த்தம் கிடையாது. எல்லாமே வந்து மேப்பிங். இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஓகேவா? சோ அந்த மேப்பிங் நம்ம வேற என்ன மேப்பிங் கொடுக்கலாம் அப்படினா ஒரு ரொட்டேஷன் கொடுக்கலாம். அப்படியே புஷ் பேக் பண்ணலாம் பின்னாடி. இப்போ 2 3 1 அப்படி சொல்லி நம்மளால எழுத முடியும். இது ஒரு நோட்டேஷன். அடுத்து 1 2 3 அப்படிங்கறப்போ திரும்ப அதே ஒரு புஷ் பேக் கொடுக்கும்போது 3 1 2 அப்படிங்கற ரொட்டேஷன் கொடுக்க முடியும் நம்மளால. அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 3 ரொட்டேட் பண்ணலாம். 2 3 ஸ்வாப் பண்ணலாம். அடுத்து 1 2 3 வச்சிட்டு 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 1 ஸ்வாப் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணிக்கலாம். அடுத்து 1 2 3 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 1 ஸ்வாப் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி வந்து ஸ்வாப்பிங்ஸ் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சோ அது எல்லாமே சொல்ல வந்துருச்சு. இதுக்கு மேல உங்களால எந்த ஒரு நேச்சர் சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ் உங்களால இத கொடுக்க முடியாது. ஏன்னா இதுதான் வந்து S3 யோட மொத்த அமைப்பு. மொத்தம் 6 எலிமெண்ட் தான் இருக்கும். இது வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்படிதான் வந்து சிமெட்ரிக் குரூப் வந்து ஃப்ரேம் ஆகுது. இது மாதிரி S4 போகும்போது 4 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆகும். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அது எல்லாமே ஒரு பெர்முடேஷன். பெர்முடேஷன்ங்கிறதுக்கு மீனிங்லாம் எதுவுமே கிடையாது. பெர்முடேஷன் இஸ் நத்திங் பட் a ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஒரு சின்ன ஃபங்க்ஷனை சார்ந்து மட்டும் தான் இது வந்து இருக்குமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு
மீனிங்கும் இந்த டெர்மினாலஜிஸ்க்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் S3. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் 3 சிம்பிள்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் S3. ஓகேவா? இது வந்து இந்த S3 என்ன பண்ணும்னா காம்போசிஷனை பொறுத்து குரூப்பா ஆக்ட் ஆகும். இன் ஜெனரல் SNA வந்து காம்போசிஷனை பொறுத்து குரூப்பா ஆக்ட் ஆகும். அதுக்கு எத்தனை ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல். ஸோ எல்லாரும் SN படிச்சிருப்பீங்க, பட் அதனுடைய பேசிக் நேச்சர் எப்படி இருக்குங்கிறத இப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் செட்டப்ல தான் அமைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் குரூப் இஸ் a permutation. So is a permutation is a function from a particular place to particular place. அந்த டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைன் கோடொமைனுக்கு நம்மளால எத்தனை பாசிபிலிட்டிஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். 1 2 3 ல இருந்து எத்தனை கீழ பேசஸ் மாத்த முடியும் பாருங்களேன். இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், மொத்தம் 6 பேஸ் மாத்த முடியும். இது மாதிரி n நம்பர் ஆஃப் சிம்பல்ஸ் கொடுக்கும்போது n ஃபேக்டோரியல் பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. அது n ஃபேக்டோரியல் பாசிபிலிட்டிஸை வச்சு ஒரு குரூப் ஃப்ரேம் பண்றோம். ஸோ இது வந்து சம் ஸ்பெஷல் குரூப்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு குரூப். ஸோ இதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. Sn வந்து எப்ப எபிலியனா இருக்கும் அப்படின்னா n less than or equal to 2. இந்த சென்ஸ் n வந்து 1 ஆ இருக்கும்போதும் n வந்து 2 ஆ இருக்கும்போது மட்டும்தான். அப்ப மட்டும் தான் எபிலியன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். n வந்து 3 ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா எபிலியன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்க ஏதாச்சும் ரெண்டு எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். a into b, b into a வந்து பண்ணி பார்க்கலாம். இதோட எலிமெண்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரெண்டு எலிமெண்ட் எப்படி ப்ராடக்ட் பண்றது அப்படின்னா 1 2 3 மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மாத்தவே கூடாது. மேல வந்து 1 2 3 தான். இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 1 goes to 3 இங்க வந்து 3 goes to 3. சோ இங்க வந்து 3 போடணும் கீழ. 2 goes to 2 இங்க வந்து 2 goes to 1. சோ 1 வந்து கீழ போடணும். 3 goes to 1, 1 goes to 2. இந்த மாதிரி பேசிக் மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இத இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். மேட்ரிக்ஸ்ல வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கோம். 7 மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். மேட்ரிக்ஸ்ல வந்து அடிஷன் இப்படி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் பண்ணணும். கார்ட்டீசியன் அடிஷன், கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷனுக்கான மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. ஓகேவா? சோ அந்த பேட்டர்ன் படி நம்ம இத பண்ணிருக்கோம். அப்படி பண்ணும்போது இது என்னென்ன பேட்டர்ன்ஸ் நாம இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பெர்முடேஷன்ஸையும் ஒரு சைக்கிளா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். சரி, எதுக்கு சைக்கிளா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல இந்த பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் செஷன்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஃபைனைட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளால ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் பெரிய செட்டா எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது S3 வரைக்கும் நம்ம டீல் பண்ணிருக்கோம். S3 ஓட ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு S7 எடுத்துக்கலாம். S7. சோ S7ல மொத்த எத்தனை சிம்பல் பார்த்தீங்கன்னா 7 சிம்பல்ஸ் 1 2 3 4 5 6 7. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 7 ஃபேக்டரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். Snல வந்து n ஃபேக்டரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கனால S7ல 7 ஃபேக்டரியல் அப்படிங்கிற சென்ஸ் 7 into 6 into இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் 7 ஃபேக்டரியல்ல. இப்போ இதுல இருந்து நான் ஒரு எலிமெண்ட் பிக் பண்றேன். அந்த எலிமெண்ட் எப்படினா நீங்க பிக் பண்ணிக்கலாம். 2 3 4 5 7 6 1. ஓகேவா? இது ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா உள்ள இருக்கும். 7 ஃபேக்டரியல் எலிமெண்ட்ஸ்ல இது ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்டா கண்டிப்பா உள்ள இருக்கும். இப்போ இந்த எலிமெண்ட்டினுடைய இந்த நல்லா நிக்கும். இந்த எலிமெண்ட்டினுடைய இன்வெர்ஸ் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இன்வெர்ஸ் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது முதல்ல நீங்க இத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கீழ உள்ளது தூக்கி மேல போடுங்க. மேல உள்ளது தூக்கி கீழ போடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பிங் முடிஞ்சு இன்னும் இன்வெர்ஸ் எழுதும்போது திரும்ப மேல எழுதிக்கலாம். ஓகே, திரும்ப 1 2 3 4 5 6 7 மேல எழுதிட்டேன். இப்போ எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து பார்க்கணும். ஸ்வாப்பிங் பண்ண இடங்கள்ல பார்க்கணும். 1 goes to 7 அந்த 7 கீழ போடணும். 2 goes to 1 அந்த 1 கீழ போடணும். 3 goes to 2 அந்த 2 இங்க கீழ போடணும். 4 goes to 3 5 goes to 4 7 goes to 5 6 goes to 6. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து செய்யணும். 1 goes to 7 2 goes to 1 3 goes to 2 4 goes to 3 5 goes to 4 6 goes to 6 7 goes to 5. இந்த பேட்டர்ன் இதை நீங்க அப்படியே தலைகீழ ஸ்வாப் பண்ணி எழுதிட்டு திரும்ப அப்படியே ரீஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும் கண்டிப்பா. பிகாஸ் a into a inverse என்ன கிடைக்கும் கண்டிப்பா. a star a inverse பண்ணா என்ன கிடைக்கும்? ங்கிறது கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த எலிமெண்ட்டுக்கான இன்வெர்ஸ் வந்து இவன் தான். இது வந்து a வா இருக்கும்போது இது கண்டிப்பா a இன்வெர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறத இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e உங்களுக்கு கிடைக்கும். e வந்து உங்களுக்கு எலிமெண்டா கிடைக்கும். சரி, இப்போ இந்த செஷன்ல கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். 1 goes to 2 2 goes to 1. இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நான் காம்போசிட் பண்றேன். a இன்வெர்ஸ் பண்ணும்போது 1 goes to 2 2 goes ஃபர்ஸ்ட் வந்து மேல ஃபுல்லா அப்படியே எழுதிடுங்க. 1 goes to 2 2 goes to 1 2 goes to 3 3 goes to 2 3 goes to 4 4 goes to 3. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்? சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கீழ கிடைச்சிட்டே வரும். இதுதான் தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட். இதுதான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஈஆர் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி தான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்.
SL இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்படி தான் நீங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். ஜஸ்ட் சோ அது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடைசியா இந்த செஷனுடைய கடைசி இது. சோ இது எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சரி பட் இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு சைக்கிளா நீங்க மாத்தணும். இது எப்படி சைக்கிளா மாத்துறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் 1 goes to 2, so அந்த 2 இங்க போட்டுக்கணும். அடுத்து 2 goes to 3 இங்க போட்டுக்கணும். 3 goes to 4 இங்க போட்டுக்கணும். 4 goes to 5 இங்க போட்டுக்கலாம். 5 goes to 7, so 7 இங்க போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வந்து ஃபிக்ஸட், so ஃபிக்ஸட் எலிமெண்ட் வந்து நீங்க எழுத கூடாது. ஓகேவா? சோ அத மறக்காம பாத்துங்க. ஃபிக்ஸட் எலிமெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து எழுதவே கூடாது. சரி, இங்க வந்து எலிமெண்ட் ஃபிக்ஸ் ஆகல. சோ இப்ப ஆர்டர் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எலிமெண்ட கவுண்ட் பண்ணி போட்டா போதும். 1 2 3 4 5 6 ஆறு எலிமெண்ட் இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் வந்து 6 அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிடும். பட் ஒருவேளை ஸ்வாப்பிங் நடந்தா என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிளா இப்போ எலிமெண்ட் ரைட்டா நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். 1 வந்து இங்க வந்துருச்சு, 5 வந்து இங்க வந்துருச்சு. இப்போ எலிமெண்ட் எழுதும்போது பாருங்க 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 4 போட்டாச்சு. 4 goes to 1 திரும்ப வந்த நம்பரே வந்துருச்சு. ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்த நம்பரே வந்து அந்த சைக்கிள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து 6 வந்து ஃபிக்ஸட். ஃபிக்ஸ் ஆன நம்பரை எழுத கூடாது உள்ள. 6 6 போயிருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் ஆனது வந்து கட்டி விட்டுறணும். அடுத்து ஸ்டார்ட் வித் 5 goes to 7 அவ்வளவுதான். 7 பாருங்க திரும்ப 5 வந்துருச்சு. சைக்கிள்ல வந்த நம்பரே திரும்ப வரக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்க உங்களுக்கு ரெண்டு சைக்கிளா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப ஒரே சைக்கிளா இருந்தது. நீங்க ஆர்டர் அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டீங்க. எத்தனை லென்த்ன்றதை கவுண்ட் பண்ணி போட்டோம். இப்போ இந்த சைக்கிளோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. இந்த சைக்கிளோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? சோ இப்போ இதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா LCM of 4 தான் உங்களுக்கு ஆன்சர். அவ்வளவுதான். சோ எத்தனை சைக்கிள் உடைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி 2 3 சைக்கிள் எத்தனை சைக்கிள்ஸ் உடைஞ்சாலும் நீங்க என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் அதுக்கான LCMs மட்டும் நீங்க எடுத்து பார்த்து போட்டா போதும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான விஷயம். சோ அதே மாதிரி இந்த எலிமெண்ட்லயே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா நான் இப்போ S9 க்கு டீல் பண்றேன். S9 டீல் பண்றப்போ சோ இப்போ நம்ம பார்க்கிறது வந்து S9. இது வந்து S9. ஓகேவா? எத்தனை சிம்பிள்ஸ் பாருங்க, 9 சிம்பிள்ஸ். அது ரொம்ப முக்கியமா தெரியணும் நமக்கு. தெரிஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும். இது வந்து மொத்தம் டோட்டலா 9 சிம்பிள்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. சோ இது வந்து இத நான் ஃப்ரேம் பண்றேன் கீழ எலிமெண்ட்ஸ். சோ 1 2 3 4 5 வரைக்கும் வந்துருச்சு. 6 வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாம வேற ஏதாவது எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. சோ கிளியரா எல்லாமே டிஸ்டிங்க்ட்டா வந்துருக்கல. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? சோ எல்லாமே கொடுத்தாச்சு. இதோட ஆர்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஓகேவா? இதோட ஆர்டர் என்ன கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சில சமயம் क्वेश्चन எப்படி கேட்பாங்க, ஆர்டர் ஆஃப் a பவர் 35 என்ன அப்படி கேட்கலாம். சில சமயம் சான்சஸ் இருக்கு. இந்த क्वेश्चंसலாம் வந்திருக்கு. பொதுவாவே a பவர் m அப்படி கேட்டா அப்படின்னா ஆர்டர் ஆஃப் a கண்டுபிடிங்க. GCD ஆஃப் அவ்வளவுதான் ஃபார்முலா. சோ ஆர்டர் ஆஃப் a பவர் m ன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் a பை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் a கண்டுபிடிச்சணும். GCD ஆஃப் ஆர்டர் ஆஃப் a, m. ஆர்டர் ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு. LCM ஆஃப் ஆல் சைக்கிள்ஸ் லெந்த். சோ எல்லா சைக்கிளோட லெந்த் வந்து நீங்க LCM எடுத்தா போதும். சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்ன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த செஷன் இதோட எண்ட் அப் ஆகுது. சோ நம்ம CSI and EXACT TRPக்கான கோச்சிங் கிளாसेस வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உங்க டீடைல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோலிங்லயே நம்பர் தெரியும், நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் தாராளமா. இந்த வீடியோ இருக்காது கோர்ஸ் பத்தி டீடைல் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே போதும். our team will get back to you. Okay. So இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you so much.